ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த நல்ல நாளிலேயே இன்று இரவு முடிவதற்குள்ளாகவே உன் வாழ்க்கைக்கான ஒளியை நான் காட்டப்போகிறேன். ஆம் என் செல்லமே, நீண்ட நாட்களாக உன் மனதில் இருந்த பாரமும் கவலையும் சற்றும் குறையவில்லை. என்னதான் நான் உன்னை சமாதானம் செய்தாலும், ஆறுதல் வார்த்தைகளையே சொன்னாலும் கூட மீண்டும் மீண்டும் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை நினைத்துதானே வருத்தப்படுகிறாய். அதனால்தான் இன்றிரவே உன் கனவில் தோன்றி உனக்காக செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி உன்னிடம் பேசப் போகிறேன். இனிமேல் நீ எதை கண்டும் கவலை கொள்ள வேண்டாம். என்னுடைய பதிவை கேட்க வந்துவிட்டாயல்லவா? அப்படியென்றால் என்னுடைய முழு ஆசீர்வாதமும் அருளும் அப்படியே உனக்குள் இறங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் பாரத்தை சுமந்து சுமந்து இப்போது எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு கடுகடுத்த முகத்தோடு நீ சுற்றித் திரிய ஆரம்பித்து விட்டாய். உன் மனதும் தாறுமாறாக என்ன நடக்கிறது என்னும் ஒன்று புரியாத கவலையினால் வாழ்க்கையே ஒரு குறையாக மாறி சுற்றித் திரிவதையும் பார்த்து விட்டேன். இனிமேல் நீ ஒருபோதும் உன் பிறப்பை பற்றிய கவலையோ அல்லது ஏமாற்றத்தின் விளிம்பில் நிற்கும் வாழ்க்கையோ நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். ஏன்தான் பிறந்தோம் என நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் போதும். ஏன்தான் இப்படி நான் கஷ்டப்பட வேண்டும் என கலங்கி நின்ற காலமும் போதும். இனிமேல் நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கையை அழகாய் மலரச் செய்வேன். தடைகள் 100 வந்தாலும் உன் செயலில் வெற்றியை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. மனம் தளராமல் என் மீது நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை செய்யப்பார். உனக்கு நல்லது நடந்துவிடக்கூடாது என எத்தனை பேர் சேர்ந்து சதி செய்தாலும் சரி, அல்லது உன்னை சாய்க்க திட்டம் போட்டாலும் சரி, இந்த வராகி அம்மா அதை ஒருபோதும் நடத்த விடமாட்டேன் என் செல்லமே. உன் மனதில் இருக்கும் வருத்தங்களையெல்லாம் வாய்விட்டு சொல்ல முடியாத துக்கத்தோடு மனதிற்குள் அவ்வளவு கவலைகளையும் சுமந்து கொண்டுதானே வெளியில் புன்னகையை புகைப்படம் போல காட்டிக்கொண்டிருக்கிறாய். யாரையாவது பார்த்தவுடனேயே புகைப்படத்திற்கு சிரிப்பது போல பொய்யாய் ஒரு போலி புன்னகையை நீ வெளியில் காட்டினாலும் எப்போதும் இயல்பாய் உன் மனதில் உண்மையாக நீ எவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டு யாரிடமும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் கலக்கத்தையும் கண்ணீரையும் அடக்கி கொண்டிருக்கிறாய் என்பது அம்மாவாகிய எனக்கு தெரியும் என் செல்லமே. இருளான சலசலப்பிலிருந்து மீள முடியாமல் நீ தவிப்பதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உன் உள்வினையிலிருந்து உன் வாழ்க்கை பாதைக்கான மாறுதலை தர நான் வந்துவிட்டேன். நீ கலங்கவே வேண்டாம். இன்ப துன்பத்தின் ரேகையிலிருந்து உன்னை விடுவித்து துன்பத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்து சூடுபட்ட அனுபவமாய் இருக்கும் உன் வாழ்க்கைக்கு அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் தரப்போகிறேன். வாழ்க்கை என்றால் நெளிவு சுழிவுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கையை வாழ முடியுமா? என்ன நடந்தாலும் சரியாகிவிடும், இதுவும் கடந்து போகும் என மனதிற்குள் தைரியத்தையும் தெம்பையும் வரவழைத்துக்கள். வளைந்து நெளிந்து கொடுப்பதில்தானே இன்பமும் சாதுரியமும் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நீ இன்பத்தை காண்பதற்கு எல்லா வகையிலும் நான் துணை நிற்கப் போகிறேன். இனி நீ நினைத்தது அற்புதமாய் நடந்து முடியும். எல்லா விஷயங்களையும் உன்னால் முடியும் என்று நினைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே. இப்போது உன் மனதில் இருக்கும் பயத்தையும் தவிப்பையும் கலக்கத்தையும் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிட்டு நான் நன்றாக இருப்பேன், எனது லட்சியத்தை அடைவேன் என நம்பிக்கையோடு இரு. உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்க தயாராக தான் நான் இருக்கிறேன். இன்று இரவோடே உன் கனவில் வந்து உன்னைக்கு இருளாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்வேன். பிரச்சனைகள் எங்கு இல்லாமல் இருக்கிறது? தேவையில்லாமல் உன் பிரச்சனைகளை பூதாகரமாக்கி கொண்டு நீ வருத்தப்பட வேண்டாம். உன் வாழ்க்கை வெறுமையாய் இருக்கும்படி நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உன்னுடைய திறமையையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி உன் வாழ்வில் முன்னேறுவதற்கான வேலைகளை செய். உன் மனம் அமைதி பெறுவதற்கும் உன் மனம் சந்தோஷத்தை அடைவதற்கும் எல்லா வகையிலும் என் துணை உனக்கு நிச்சயமாய் இருக்கும். அசற்பந்தமாய் வந்த கவலைகளை நினைத்து எரிச்சல் உண்டாகி தொட்டால் சினுங்கி போல எதற்கெடுத்தாலும் எல்லோரிடமும் எரிந்து விழுக வேண்டாம். வாழ்க்கை என்றால் எல்லா பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்து போகத்தான் செய்யும். நீ கலங்காதே என் செல்வமே. வாழ்க்கையில் நீ தடமாறி போன விஷயங்களும் தாண்டி வந்த விஷயங்களும் தடங்களாய் நின்ற விஷயங்களும் கூட அத்தனையும் சரியாக போகிறது. உன் மனம் என்பது உன்னுடைய உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் கண்ணாடி போலதானே. கலக்கமான உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து களங்கமில்லாத வாழ்க்கையாய் நான் செய்ய போகிறேன். துரோகத்தால் நீ மன வலிமை இழந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது.
இத்தனை நாட்களாய் நீ கவலைப்பட்டு மனம் வாடிப்போய் செய்வது தெரியாமல் திகைத்து நின்ற காலத்தையெல்லாம் முடித்து வைத்த நான் இப்போது உனக்கான சந்தோஷத்தை வரவழைக்கப் போகிறேன். கொஞ்சம் உன் மனதில் இருக்கும் துன்பங்களையெல்லாம் ஓரமாய் வைத்துவிட்டு நான் உனக்கு நல்லது செய்வேன் என நம்பி வா. தோற்பவன் அதை சமாளிப்பதற்காக காரணங்களை கண்டுபிடித்து கொண்டே இருப்பான். நான் தோற்கவில்லை, அது தவறாய் நடந்துவிட்டது, இவர் இப்படி செய்துவிட்டார் என ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தோல்வியிலிருந்து தப்பிக்கலாம் என நினைப்பான். ஆனால் வெற்றி பெற நினைப்பவன்தான் பாதையை கண்டுபிடிப்பான். நீ வெற்றி பெற துடிக்கிறாய். உனக்கான நல்பாதையை நான் வரவழைப்பேன். தோற்பதற்கு பல பாதைகள் இருக்கும், பல வழிகள் சுலபமாகவும் இருக்கும். ஆனால் வெல்லுவதற்கு ஒரே பாதைதான் இருக்கும் என் செல்லமே. இப்போது கஷ்டமாகவும் துன்பமாகவும் இருக்கும் உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து மன நிம்மதியோடு நீ வாழ்வதற்கான வேலைகளை செய்து தரப்போகிறேன். வாழ்க்கை என்றால் வயதுக்கும் வெற்றிக்கும் தொடர்பில்லை என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமானால் வெற்றி தோல்வி இரண்டுமே அவசியம்தானே. சுற்றியுள்ள எல்லா விஷயங்களையும் நினைத்து குழம்பிக் கொண்டே இருக்காமல் தன்னம்பிக்கையோடு உனக்கான முயற்சிகளை செய்து முன்னேறிப்போ. உன்னுடைய உழைப்பையெல்லாம் கடிகார முட்களோடு இணைத்து கொண்டு நேரங்காலத்தை வீணாக்காமல் வேலை செய்தால் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்க்கும் எல்லா வெற்றிகளும் உன் வாழ்வில் உண்டாகும்படி நான் செய்வேன். வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் பெரிது கிடையாது, அனுபவங்கள் தானே வாழ்க்கை. நீ எத்தனை முறை தோற்றிருந்தாலும் அதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். சற்றும் தளர்வில்லாத மனத்தோடு வேலை செய்தால் இதுவரை அடைந்திராத மாபெரும் வெற்றியை உன் கைகளில் பரிசாய் நான் கொடுப்பேன். எதற்கும் கலங்காமல் வாழ்க்கையில் விரைந்து முன்னேற விரும்பும் உனக்கு தைரியம்தான் துணையாய் இருக்கும். அஞ்சாமை என்பது ஆயுளை வளர்க்கக்கூடிய விஷயம். தேவையில்லாமல் அச்சப்பட்டு ஆயுளை குறைத்து கொள்ளாதே. பயமின்றி கலக்கமின்றி தெளிவான தைரியத்தோடு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கான சந்தோஷ சந்தர்ப்பமாக மாறும். வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி யோசிக்காமல் தொடர்ந்து போராடி முன்னேறி போய்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கைக்கான விருட்சத்தை வசந்த விருட்சமாக நான் மாற்றி அமைப்பேன். என் வாழ்க்கையில் எப்போதும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சந்தோஷமும் வசந்தமும் மட்டுமே இருக்க வேண்டும் என நீ நினைத்தால் அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு இன்பத்தை தராது. வசந்தங்கள் மட்டுமே இங்கே இருந்திருந்தால், யாருக்கும் துன்பமோ பிரச்சனைகளோ கஷ்டமோ இல்லாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷ அனுபவமே கிடைத்திருக்காது. பிரச்சனைகள் வரும்போது அதை சரி செய்ய நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்து உழைத்து முன்னேறி வரும்போது தானே வசந்தம் என்பது எவ்வளவு அருமை என்பது உனக்கு புரியும். உன் வாழ்க்கையின் வழித்தடத்தில் வழுக்கல்கள் இருந்தாலும் அதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். அத்தனையும் வலிமையாய் மாற்றி அமைத்து நீ நினைத்த விஷயங்களை வெற்றிகரமாய் முடித்து கொடுப்பேன். வெற்றி என்பது ஒருவருக்கொருவர் மாறுபடும். கஷ்டப்பட்டு கிடைத்த வெற்றி இன்னொருவருக்கு ஒன்றுமில்லாத விஷயமாக கூட இருக்கலாம். இன்னொருவருக்கு மிகவும் சுலபமாக கிடைக்கும் வெற்றி என்பது இன்னொருவருக்கு மிக பெரிதாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டு உழைத்து வெற்றி பெறுவாய். உனக்கான சந்தோஷத்தை முழுவதுமாய் நான் தருவேன்.